வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் யாரை பற்றி பார்க்க போறோம்னா, உள்ளே பயமோ சந்தேகமோ வெளியே முரட்டுத்தனம் கொண்ட விருச்சிக ராசி நண்பர்களே, ரொம்பவே அன்பு செலுத்தக்கூடிய இருந்தாலும் பகை பாராட்டுவதில் உச்சத்துக்கே போயிடுவீங்க. உங்களுக்கு எதையும் அரைகுறையாக விட்டு செல்ல பிடிக்காது. எல்லாவற்றையும் முழுமையாக நிறைவாக செய்ய வேண்டும்னு பார்த்தீங்கன்னா விருப்பப்படுவீங்க. நீங்க நீர் ராசிக்காரராக இருப்பதால உங்களுடைய மனமும் பார்த்தீங்கன்னா கடல் நீரை போல ரொம்ப ஆழமாகவும் மர்மங்கள் நிறைந்ததாக தாங்க இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா காரணமே இல்லாம உணர்ச்சி வசப்படுவீங்க. இருந்தாலும் உங்களுக்கு மன அழுத்தமும் குழப்பமும் எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும். வெறித்தனமாக கடும் வேகத்தோடு செயல்படுவீங்க. போட்டிகளில் கண்டிப்பாக தனக்கு வெற்றி உண்டுன்னு தன்னம்பிக்கையோடு சில வேலைகளை தற்பெருமையோடு செய்து கொள்ளக்கூடிய நபராக இருப்பதால் அடுத்து வருகின்ற 15 நாட்களும் கிரக நில ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, எந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மேலும் இந்த நேரத்தில் எந்த ஒரு பரிகாரம் செய்தால் உங்களுக்கு சிறப்பாக அமையும்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி நண்பர்கள் பொறுத்தவரை உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா விசாகம் 4ஆம் பாதம் மனுஷம் கேட்டேன்னு அமைந்திருக்கு. கிரக நிலையில பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், சுகஸ்தானத்தில் சனி, ராகு, கலத்திரஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் குரு, தொழில்ஸ்தானத்தில் கேதுன்னு கிரக நிலை அமைந்திருக்குங்க. இந்த கிரக நிலையால் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பார்த்தீங்கன்னா நிதானமாக எடுப்பது ரொம்ப நல்லது. எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலனும் உண்டே. பண வரத்து இனி அதிகரிக்கும். மற்றவங்க செய்ய தங்கக்கூடிய வேலையை இப்போது செய்து முடித்து பாராட்டும் பெறுவீங்க. எண்ணியபடி செயல்கள் செய்து காரிய வெற்றி உண்டாகும். நண்பர்கள் மூலம் உதவிகளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டு இனி அதிகரிக்கும். திரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. திருமண முயற்சிகள் இனி சாதகமான பலனை தரும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகள் இனி நீங்கிடுங்க. வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனையிலும் எதிர்பார்த்த நிதி உதவி உண்டு. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா முன்னேற்றமான பலன் உண்டு. புதிய வேலை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு உண்டு. குடும்பத்தில் இனி மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த ஊழல்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய பெருமை சேர்ப்பாங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை குடும்பத்தோடு இனி கலந்து கொள்வீங்க. பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டியும் பெறுவீங்க. பணவரத்து இனி திருப்தி தரும். கலைத்துறையினருக்கு தனாதிபதி குருவினுடைய சஞ்சாரம் பணவரத்தை அதிகப்படுத்தும். பேச்சின் இனிமை, சாதுரியம் இவற்றால் நீங்கள் எடுத்த காரியம் கைகூடி வரும். புண்ணிய காரியங்கள் நாட்டத்தில் அதிகரிக்கும். சூரியனோடு இந்த நேரத்தில் ராசி அதிபதி செவ்வாய் இருவருமே சேர்ந்து வருவதால் அனைவருடனே நீங்கள் அனுசரித்து செல்வதும் நல்லது. அரசியல் துறையினருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய லாபம் தாமதப்படலாம். எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டியதாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் தாமதமும் உண்டாகலாம். வீண் அலைச்சல் இந்த நேரத்தில் இருக்குங்க. மேல்மட்டத்தில் இருப்பவங்க உங்களை ஆலோசனை செய்யாமல் தானாகவே எதையோ செய்து உங்களுக்கு மன வருத்தத்தை தரலாம். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றக்கான எடுக்கக்கூடிய முயற்சி இந்த நேரத்தில் கைகூடி வரும். எதிர்கால கல்வியை பற்றி மனக்கவலை உண்டாகும். இந்த நேரத்தில் எல்லோரிடத்திலும் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். எல்லா தரப்பினரோடு இருந்து வந்த ஆதரவு உண்டு. நன்மை தீமை பற்றி இனி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நீங்கள் நடக்கலாம். எப்போதோ நீங்கள் பரபரப்பாக காணப்படுவீங்க. எதிர்ப்புகள் இனி விலகும். பணவரத்தும் எதிர்பார்த்தபடி இருக்குதுங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. காரிய தடை, வீண் அலைச்சல் ஏற்படலாம். கெட்ட கனவுகள் கூட வர வாய்ப்பிருக்கு. திடீர் கோபம் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திடுங்க. நிதானமாக இருங்க. எதிர்பாலினத்தரோடு கவனமாக பழகுங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடையும். போட்டிகள் இனி குறையும். தொழில் தொடர்பான தகராறுகளும் நீங்கும். எதிர்பார்த்த லாபத்தை பெறுவீங்க. கடன் பிரச்சனையும் தீருங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நிர்வாக திறமை வெளிப்படும். மேலதிகாரியுடைய ஆதரவு உண்டு. எழுத்து தொழில் இருந்தீங்கன்னா முன்னேற்றம் அடைவீங்க. அலைச்சல் இனி அதிகரிக்குங்க. ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம். பழைய பாக்கிகள் வசூலாவதில் மனது திருப்தி அடைய தரும்.
கூடுதல் பணிச்சுமையால் டென்ஷனோடு இருப்பீங்க. நிலுவையில் இருந்த தொகைகள் வந்து சேருங்க. குடும்பத்தில் இனி இதமான சூழ்நிலை உண்டாகும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் இனி நடக்கும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலனை தரும். கணவன் மனைவிக்கிடையே இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிலவும். பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய பணிகள் இனி திருப்தியை தரும். அக்கம் பக்கத்தில் இருப்பவங்களோடு இருந்து வந்த தகராறுகளும் இனி நீங்குங்க. பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு ஆறுதலை தரும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. பெண்களுக்கு இந்த நேரத்தில் எதையும் செய்ய முன்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு செய்வது நல்லது. எல்லா தரப்பினருடைய ஆதரவும் உண்டு. நன்மை தீமைகளை பற்றி இனி கவலைப்படாமல் செயல்படுங்க. அடுத்தவங்களுடைய செயல்களால் கோபம் உண்டாகலாம். கொடுத்த கடனை திரும்ப பெறுவதில் முழு மூச்சோடு செயல்பட வேண்டும். விவசாயிகளுக்கு இந்த நேரத்தில் விளைச்சல் நன்றாக இருக்குதுங்க. பாசன வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கான முயற்சியிலும் ஈடுபடலாம். விவசாயம் பார்த்தீங்கன்னா உபகரணங்களுக்கு சற்று கூடுதலாக நீங்கள் செலவு செய்ய நேரிடும். புதிய நிலங்களை குத்தகைக்கு வந்து சேரும். மேலும் திட்டமிட்டபடி நற்பயன்களும் பெறுவீங்க. உங்கள் விலை நிர்ணயம் துல்லியமாக இனி அமையும். கலைத்துறையினருக்கு எந்த ஒரு காரியத்திலும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றமும் உண்டாகலாம். மற்றவங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி அவங்களோட பகையும் ஏற்படலாங்க. அதே போல் பணவரத்துக்கு அதிகரிக்கும். காரியங்களில் தாமதம் நடந்தாலும் வெற்றிகரமாக நடந்து முடியும். தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியதாக இருந்தாலும் முடிவில் நல்ல லாபத்தை பெறுவீங்க. அரசியலில் இருப்பவங்களுக்கு சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கக்கூடிய துணிச்சலும் வரும். பணவரத்தும் திருப்தியை அளிக்குங்க. மேலும் இந்த நேரத்தில் எதிர்ப்புகள் குறையும். எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பிரச்சனைகள் இனி நீங்கும். திறமை இந்த நேரத்தில் வெளிப்படுங்க. சக மாணவருடைய கருத்து வேற்றுமை நீங்கி கவனத்திதறல் விடாமல் வகுப்பை கவனிப்பது நல்லது. கூடுதலாக பாடங்களை படிக்க வேண்டியதாக இருக்கும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக உங்கள் ராசியில் வரக்கூடிய விசாகம் 4ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு இந்த நேரத்தில் தடை வந்தாலும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் பின்வாங்க மாட்டீங்க. எல்லா வகையிலும் நல்லதே இனி நடக்கும். பழகும் நண்பர்களோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. நண்பர்கள் மூலம் உதவியும் உண்டு. விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலனும் கிடைக்கும். அடுத்ததாக வரக்கூடிய அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் இந்த நேரத்தில் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க மேலதிகாரியுடைய ஆதரவை பெறுவீங்க. பணி நிமித்தமாக நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் இனி நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே இனி அன்பு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் பின்தங்கிய நிலை மாறும். அடுத்ததாக வரக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகளை மீறி முன்னேறுவீங்க. சகாக்கள் மத்தியில் ஆதரவு பெருகும். வீண் வரட்டு கௌரவத்தை சேமிப்புகளை கரைத்து கொள்ள வேண்டாம். கலைத்துறையினுடைய படைப்பு திறன் வளரும். பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபலம் அடைய போகிறீங்க. நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேருங்க. உங்கள் முன்னேற்றத்திற்கு பாதி வகுக்கும் கூடிய காலமாக இது இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்க போகுது. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நண்பர்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு பரிகார முறை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக விருச்சிக ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றமும் அதிர்ஷ்டத்தை பெற வேண்டும் நினைத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு நிற மலர்களை சமர்ப்பித்து தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. ஒரு நல்ல பலன் உண்டு. ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் உணரலாம். அதே போல் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி கிருத்திகை தினங்களில் முருகப்பெருமான கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க. மாதத்துக்கு ஒரு முறை இல்லைனா செவ்வாய்க்கிழமை நாளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை இல்லைனா செந்தூரம் சாட்சி வழிபடுவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய துர்திருஷ்டத்தையும் தோஷங்களையும் நீக்கக்கூடிய சிறந்த ஒரு பரிகாரமாக அமையும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீடு இல்லைன்னா கோவில்களில் இருக்கக்கூடிய எறும்பு புற்றுகளுக்கு பார்த்தீங்கன்னா வெல்லம் கலந்த அரிசி மாவை உணவாக கொடுப்பது ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் துறவிகள் யாசகர்களுக்கு ரொட்டி இல்லைன்னா இனிப்பான உணவுகளை தானமளிப்பது உங்களுடைய கர்மவினை பாதிப்புகளை நீக்குங்க. வயதால் மூத்தவர்களுக்கு மரியாதை அளிப்பதும் அவங்களுடைய ஆசையும் நீங்கள் பெறுவது உங்களுக்கு அதிகப்படியான நன்மையை தரும். மேலும் வாரத்துக்கு ஒரு முறையாவது செவ்வாய்க்கிழமையில் அரச மரத்தை வலம் வந்து வணங்குவது சிறப்பான பலனை தருங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கிரக நிலை ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றத்தால் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் விருச்சிக ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா புத்தாண்டு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது, இந்த நேரத்தில் எந்த மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும்,
தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.